யாருமே கண்டுக்கிறதே இல்ல. சக்கிலிறவங்க இவங்களுக்கு என்னன்னு சொல்லி மத்த ஏரியாக்காரங்க அப்படி நினைச்சுக்கிறாங்க. ஏடி காலனி கேவலமா இருக்காங்க. 40 பேர் பஞ்சாயத்து வேலைக்கு போறாங்க. எல்லாருமே எல்லா ஏரியா சுத்தம் பண்றாங்க. இந்த ஏரியா இங்க வேலைக்கு போறவங்களே சுத்தம் பண்றது இல்ல. கொசுக்கடி டெய்லி பாம்பு வந்துட்டு தான் இருக்குது. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி நாங்க இருக்கிறோம். ஏதோ கவர்மெண்ட் பாஸ் ரெடி பண்ணி விட்டுருவாங்க. இடம் தர்றோம் 10 மாசம் தந்துரும், 6 மாசம் 3 மாசம் இப்படியே சொல்றாங்க. நாங்க இன்னைக்கு வந்து நாளைக்கு வந்து பட்டா தந்துடுறோம்னு சொன்னாங்க. சரி நம்ம சம்பாதிச்சு பட்டா குடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆனா இன்னும் நடவடிக்கை எடுத்து நாங்களும் 2-3 டைம் எல்லாம் பாக்குற கூடுறது இல்ல, பேச கூடுறது இல்ல, எங்களுக்கு போதி பதில் சொல்றது இல்ல. எங்களுக்கு குடுக்குறேன்னு சொன்னது கூட இன்னும் குடுக்கல. 3 மாசம் குடுக்குறாங்க. இன்னுமே குடுக்கல. ஏதோ ஒரு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு மாற்று இடம் கொடுப்பாங்க. நாங்களும் மனுஷர் இல்லையா? ஓட்டு போடுறதுக்கு ஓட்டு போடுறதுக்கு என்ன ஓட்டு போடுறதுக்கு அதுக்கு இதுக்கு கோட்டத்துக்கு கொம்பாலத்துக்கு எல்லாம் நாங்க வேணும். ஆனா நாங்க தண்ணியில் செத்தாலும் சரி, கொசுக்கடியில் செத்தாலும் சரி, பாம்பு செத்தாலும் சரி, நாங்க என்ன வேணாலும் ஆயிக்கலாம். எல்லாருமே தூய்மை பணியாளர் தான். எங்களுக்கு வந்து இத்தனை இக்கட்டா இருக்குது. எங்களுக்கு வந்து மாற்று இடம் கொடுங்க. எங்கனால பணம் போட்டாலும் இடமெல்லாம் வாங்கி கட்ட முடியாது. எங்களுக்கு வசதி இல்ல. நாங்க எத்தனை டைம் வந்தாச்சு, மனு கொடுத்தாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. இதுக்கு மேலனாச்சும் நடவடிக்கை எடுத்து தருவீங்க.